ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நான் தலைக்கு ஹென்னா செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னுடைய மெத்தடில் நான் செய்ய போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சங்குப்பூ, இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா நேற்று பூத்த பூ, இன்றைக்கி வாடி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அதில் 1-2 ஃப்ரெஷ்ஷான பிடிங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 4 பேக்கெட் தேயிலை 4 பேக்கெட் 1 3 4 பேக்கெட் போட்டு கொதிக்க வைப்போம். கொதிச்சிடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேயிலையெல்லாம் நல்லா கொதித்து தண்ணி நல்லா கருப்பு கலராக மாறிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? தேயிலையிலையும் சங்குப்பூவோட கலரும் மாறிடுச்சு. இப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும், தண்ணி பாதிக்கு பாதி வற்றிடுச்சு. செம்பருத்தி இலை அதையும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், அந்த கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதோட தண்ணியை நான் வடிகட்டி கப்புக்கு எடுத்துட்டேன். இப்போ மருதாணி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மருதாணி, உங்களுக்கு என்ன பேர்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சோ நீங்கள் அந்த மருதாணி பவுடர் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அப்போ நான் பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறேன். லெமன் கட் பண்ணியாச்சு. இந்த லெமனையும் நம்ம புழிஞ்சு இந்த மருதாணிக்குள்ளே போட்டுக்கலாம். சரியா? லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. அதுக்கு பிறகு நம்ம வச்சுக்க தண்ணியை நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம். சுட போடாதீங்க, தயவு செஞ்சு சுட போடாதீங்க. இப்போ இந்த தண்ணி தேவையான அளவுக்கு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கிளாட் ரேப் போட்டு ரேப் பண்ணி நாளைக்கு பயன்படுத்தலாம். இதில் இருக்க பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம். லெமன் நம்ம தலையில் பொடுகுலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எடுத்துரும். செம்பருத்தி இலை பயன்படுத்தியிருக்கோம். செம்பருத்தி இலை நம்மளோட முடியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்க உதவி செய்யும். அதே மாதிரி சங்குப்பூவும் தேயிலையும் சேர்ந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும், ஒரு அழகான கலர் கொடுக்கும். அதுக்காக பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி பேக் நீங்களும் செஞ்சு பயன்படுத்தலாம். இதை போட்டு ஒரு 3 மணித்தியாலம் வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா, சோப்பு போடாமல் குளிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சோப்பு போட்டு அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மிக்ஸ் பிடிக்குதோ, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். எனக்கு நான் இப்போ சிங்கப்பூரில் வேலை செய்கிறதுனால எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இந்தியாவிலேருந்து கிடைக்கிற இந்த மிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மிக்ஸ் நம்ம வாங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மிக்ஸ் கிடைச்சி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு வீட்டில் இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மரம் இருக்குது, நான் பயன்படுத்துவேன். இங்கே கிடைக்காதனால இந்த பவுடர் பயன்படுத்துகிறேன். நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.